அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். கடந்த 2 மாதமாக இருந்து வந்த பண நெருக்கடி இந்த ஒரு மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு நிவர்த்தி ஆகும். அதாவது புதையில் கிடைக்கிற மாதிரி எதிர்பாராத பணம் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக துளாராசி என்பர்கள் சுக்கிரன் புதன் பெயர்ச்சியின் மூலம் பணக்காரராவது உறுதி. ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். நவகிரகங்களில் அசுர குரு. சுக்கிரனுக்கு இன்னொரு பேர் உண்டு, வாரக்கிழமையில் வெள்ளிக்கிழமை. சுக்கிரன் கலத்தரக்காரகன். தற்போது தென்மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு நடு உச்சி வானத்திற்கு சாய்வான கோணத்தில் சுக்கிரனை தரிசனம் செய்யலாம். சுய ஒளி கிரகம் சுக்கிரன். புதன் சூரியனை நெருங்கியிருக்கும் போது பெரும்பாலும் புதனை தரிசனம் செய்வது கடினம். கடலோரத்தில் இருப்பவர்கள் சூரிய உதயத்திற்கு முன்னாடி புதனை தரிசனம் செய்யலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி டிசம்பர் மாதம் 30/12/2024 அன்று மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். தமிழ்நாடுபடி குரோதி வருஷம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி முதல் தை மாதம் 15ஆம் தேதி வரை ஒரு 30 நாட்களுக்கு ஆட்சி பெற்ற சனியுடன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்து கும்பராசியில் சஞ்சாரம் செய்வார். ஜனவரி மாதம் 1/1/2025 அன்று விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார். 19/1/2025 அன்று மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புதன் பார்த்திங்கன்னா ஒரு 18 நாட்கள் மட்டும் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்வார். புதன் சுக்கிரன் பெயர்ச்சியின் மூலம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. துலாம் ராசிக்கும் ரிஷபராசிக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். சுக்கிர பகவானுடைய முதல் காரகத்துவம் என்னவென்று பார்த்தால் அவர் விவசாய காரகன். விவசாயம், ஆடு மாடு கால்நடை கோழி, விவசாயத்தில் பூஞ்செடி, இப்படி விவசாயக்காரகன் சுக்கிரன். அதன் பிறகுதான் கலத்தரக்காரகன், ஆடம்பர வாழ்க்கை, இப்படி ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரனாக இருக்கும்போது இவர்களுக்கு இயற்கையாகவே நல்ல பேச்சாற்றல் உண்டு. நல்ல அழகான உடல்வாகு கொண்டவர்கள். சினிமா துறையில் கலைத்துறையில் ஆர்வம், பாடல், நடிப்பு, இந்த மாதிரி இயற்கையாகவே துளாராசி என்பவர்களுக்கு கலைத்துறையின் மீது ஆர்வம் உண்டு. அனைத்து விஷயங்களையும் ரசிப்பதில் துளாராசி என்பவர்கள் முதன்மையானவர்கள். அதே மாதிரி பெண் சிநேகிதர்கள் துளாராசி அன்பர்களுக்கு உண்டு. கடந்த ஒரு மாதமாக 4வது வீட்டிலே சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும்போது குரு பகவான் பார்வையிலும் செவ்வாய் பகவான் பார்வையிலும் இருக்கும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு ஏற்பட்டிருக்கும். அது மூச்சு கோளாறு, தொண்டை மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் வந்திருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டிற்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சனியுடன் சுக்கிரன் கூட்டணி சேரும்போது மார்கழி 15 முதல் தை 15 வரை ஒரு 30 நாட்களுக்கு உங்கள் முயற்சிகள் அத்தனையும், உங்கள் காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகும். ஊர் உறவுகள், நண்பர்கள் ஒத்தாசை உதவிகள் செய்வார்கள். அதே மாதிரி மாம மச்சான்கள் வழியில் ஆதாயம் உண்டு, மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. 5வது வீட்டிலே சுக்கிர பகவான் வரும்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். குலதெய்வ அருள் கிடைக்கும். நேரம் கிடைச்சதுன்னா குலதெய்வங்களுக்கு சென்று குலதெய்வத்தை மனதார வேண்டிக்குங்க. குலதெய்வத்தை கும்பிடுங்க.
5வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது திருமணம் செய்து ஓரிரு வருடகாலம் புத்திர பாக்கியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. மார்கழி 15 முதல் தை மாதம் 15 வரை புத்திர பேரு உண்டு. இதை துளாராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இளைஞர்களுக்கு காதல் மலரும். ஏற்கனவே காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு கல்யாணம் நடக்கும். 5வது வீட்டிலே சுக்கிரன் சனி கூட்டணி சேரும்போது தடைப்பட்டு கொண்டிருந்த தாமதப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தும் இந்த ஒரு மாத காலம் துளாராசி என்பர்களுக்கு உடனுக்குடன் வெற்றியாகும். குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். வெளியூர் வெளியிடம் சென்ற உங்கள் குழந்தைகள் படிப்பு விஷயமாகவோ தொழில் வேலை விஷயமாகவோ வெளியிடம் சென்றவர்கள் இப்போ வீட்டுக்கு பெற்றோர்களை சந்திப்பார்கள். குடும்பத்தோடு பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக இருக்கலாம். பகைவர்கள் எதிரிகள் தொல்லை இல்லை. சனி சுக்கிரன் கூட்டணி சேரும்போது பூரிய சொத்து வழியாக ஏதாவது பிரச்சனைகள் தொல்லை தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் துலாம் ராசி என்பதற்கு நிவர்த்தி ஆகும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் மிக பக்கபலமாக இருக்கிறார். சுக்கிர பகவானே 8ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கும்போது துலாம் ராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 5வது வீட்டிலே சுக்கிரன் சனி கூட்டணி சேரும்போது மனைவி குழந்தைகளுடன் நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீங்க. ஏதாவது சண்டை சச்சரவு மரியாதை குறைவுகளாக இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் நிவர்த்தியாகும். ஊர் உறவுகளிடம் பேர் புகழ் கௌரவமாக அந்தஸ்தா இந்த காலகட்டம் உங்களுடைய மரியாதையை உயர்த்தி கொடுக்கும். துலாம் ராசி என்பதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு. கடந்த 2 மாதமாக தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே துலாம் ராசிக்கு விரய பாக்கிய அதிபதி புதன் சஞ்சாரம் செய்தார். பணம் செலவு தான். அது குடும்பத்துக்காக இருக்கலாம், வேலை விஷயமா தொழில் விஷயமா எண்ணற்ற செலவுகள். கடந்த 1 வருஷமாக சேமித்து வைத்த பணம்லாம் செலவாயிருக்கும். அல்லது கடன் வாங்கி கூட செலவு பண்ணுற நிலை ஏற்பட்டிருக்கும். தூங்க முடியாத அளவுக்கு ஒரு சிலருக்கு தொல்லை தொந்தரவு வந்திருக்கும். பேச்சால் மற்றவர்களிடம் அசிங்கப்படுற மாதிரி நிலை ஏற்பட்டிருக்கும். மார்கழி மாதம் 17ஆம் தேதி தைரிய வீரியஸ்தானமான 3வது வீட்டிற்கு புதன் செல்கிறார். இது துளாராசி என்பதற்கு ஒரு அற்புதமான அமைப்பு. பாக்கியாதிபதி தன்னுடைய ராசியை 7ஆம் பார்வையால் பாரி செய்கிறார். அப்போ பாக்கியஸ்தானம் பலமாக இருக்கிறது. நீண்ட தூர பயணம், வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் உடனே சக்ஸஸ், வெளிநாடு போகலாம். நீண்ட நாளாக ஒரு கோயிலுக்கு போகணும், போகவே முடியல, காலங்கள் கடக்குது, நாட்கள் கடந்து போகுது அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் மார்கழி 17ஆம் தேதிக்கு பிறகு அந்த கோயிலுக்கு போய்ட்டுடலாம். இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் ஆதரவு உண்டு. அவங்களால் உங்களுக்கு உதவி உண்டு. நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள், எந்த காரியத்தை முயற்சி செஞ்சாலும், எதை நீங்கள் தொடங்கினாலும் அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். புதிய நண்பர்கள் அதிகமாக வருவாங்க. ஆண் நண்பராகவும் இருக்கலாம், பெண் நண்பராகவும் இருக்கலாம். புதிய நண்பர்கள் வருவாங்க. நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டு. பெரும்பாலும் துளாராசி அன்பர்கள் நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோடா நட்பு கேடாய் முடியக்கூடிய அமைப்பும் உண்டு. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் பேசி சமாளித்து விடுவீர்கள். புரோக்கர், கமிஷன், முதலீடு இல்லாத தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், நிலத்தரகர்கள், மீடியேட்டர்கள், திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டம் உங்கள் முயற்சிகள் உடனுக்குடன் சக்ஸஸ் ஆகும். செல்போனு, கம்ப்யூட்டரு, மீடியா, தொலை தொடர்புகள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கணக்கு போட்டு
உங்கள் காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்ளலாம். குடும்பத்தில் வந்து கல்யாணம் பேச்சுவார்த்தை நடக்கும், அல்லது வரன் பார்த்தா வரன் செட் ஆகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சக்ஸஸ் ஆகும். 3வது வீட்டிலே புதன் வரும்போது குலதெய்வ அருள் கிடைக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள். துளாராசி என்பதற்கு இந்த காலகட்டம் 5லே சனி சுக்கிரன் கூட்டணி, 3லே புதன் வரும்போது உங்களுக்கு உண்டான கால நேரம். குலதெய்வம் வந்து உங்களை வா வா என்று வரவேற்கிறது. குலதெய்வம் அருள் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. இதை வந்து துளாராசி நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள் எடுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் முன்னேற்றத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கக்கூடிய கால நேரம் இந்த காலகட்டம். இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுக்கிரன் புதன் பெயர்ச்சி கடந்த 2 மாதங்களை விட இந்த 30 நாட்கள், எதிர்வரக்கூடிய ஒரு 30 நாட்கள் 100க்கு 200% உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து முன்னேற்றம் உண்டு. பண பிரச்சனை தீரும். பணம் வந்து தாராளமாக துளாராசி என்பதற்கு இந்த காலகட்டம் கிடைக்கும். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பணம் வந்து கட்டுக்கட்டாக சம்பாதிக்க போகிறீங்க. அது விவசாயம் மூலமாக இருக்கலாம், வேலை தொழில் மூலமாக இருக்கலாம், அல்லது கொடுத்த இடத்துல வர வேண்டிய பணம் வரும். ஏதோ ஒரு வழியில் உங்களுடைய பண கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய அமைப்பு சுக்கிரன் புதன் பெயர்ச்சி துளாராசி என்பதற்கு ஏற்படுத்துகிறது. 100க்கு 200% அடுத்த 1 மாத காலம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீரும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய காமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.